அந்த பழைய வரலாறை எடுத்து பேச வேண்டிய கண்டென்ட்னா வாய்ஸ் ஓவர்ல பேசுறவங்களுக்கு நல்லா போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு ஏரியால ஒர்க் ஆகும். அந்த ஒரு ஏரியால ஒர்க் பண்ற கண்டென்ட்டா அத்தனை யூடியூப் சேனலும் இந்த கண்டென்ட்டை போய் இங்க கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்லி போஸ்ட் போட்டோம்னா அவங்கவுங்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சேனலுக்குள்ளேயும் வந்துட்டு போவாங்க. ஸோ நம்ம நோக்கம் ஒண்ணுதான், கண்டென்ட் வியூஸ் போகுதுங்கிறது நோக்கம் கிடையாது. எந்த கண்டென்ட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த கண்டென்ட்டை போய் சேர்த்தா மட்டும்தான் அது நம்மளோட ஐடியாவா இருக்கும். ஆமா ப்ரோ, ப்ரோ சொன்ன மாதிரி இது அப்படி போனா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இப்ப நம்ம மூஞ்சி காட்டாத வரைக்கும் சில டைம்ல டப்புன்னு ஃபேக் ஐடின்னு சொல்லிட்டு ஃபேக் சேனல் இப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ வாய்ஸ் கண்டென்ட்டா வாய்ஸ் ஆகும். அண்ட் ஃபேஸ் காட்ட வேண்டிய கண்டென்ட்ல கண்டிப்பா ஃபேஸ் காட்டி பேசினா மட்டுமே தான் மக்கள் வந்து நம்புவாங்க. எப்போ உங்களோட முகத்தை காட்டி தைரியமா நீங்க பேச வரீங்களோ அப்பதான் மக்கள் நம்புவாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தே பேசிட்டு இருக்க முடியும்? எல்லாத்தையுமே நான் ஒரு சில விஷயங்கள் அப்படி பேசுறதா அப்படி பேசிட்டு போவோம். மூஞ்சி காட்டாம பேசுற விஷயங்களும் இருக்கு, மூஞ்சி காட்டி பேசுற விஷயங்களும் இருக்கு. நம்ம மூஞ்சி காட்டி பேச வேண்டிய விஷயத்த கண்டிப்பா மூஞ்ச காமிச்சு பேசியே ஆகணும். அப்பதான் மக்கள் நம்புவாங்க. சொல்றது யாரு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம ஒரு காமெடி கண்டென்ட் போடுறோம், வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்குறோம்னா அதுக்கு தேவையில்ல, அதுக்கான ஒர்க்ஸ் நம்ம பண்ணியிருப்போம், அது வச்சு அது வந்து மேனேஜ் ஆயிடும். இதே இப்ப நம்ம வந்து ஆதவர்ஜுனா ப்ரோ சொன்னதை வந்து நம்ம அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா அந்த முகத்தை பார்க்கும்போது ஓகே, அந்த முகத்தை வந்து தான் எல்லாரும் பார்ப்பாங்க. கண்ணை நம்ம எப்படி நம்ம ஒருத்தவங்க கூட பேசும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் அவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப நம்ம ஐ டு ஐ கான்டாக்டோட பேசும்போது வந்து அந்த கண்டென்ட் வந்து அவங்க டைரக்டா அவங்களுக்கு போய் சேரும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இங்க இருக்கிறவங்களால கிளியர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த நியூஸ் டிஎன் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன ப்ரோ? நியூஸ் டிஎன் சேனல் எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா அது வந்து நம்ம தோழர்களே சில பேர் போயிட்டு அட்டாக் பண்றத நான் அவங்க கண்டென்ட்டுக்கே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வந்து அவங்கள எதுவும் பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்றது அவங்களோட கருத்து சுதந்திரம், அவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு அவங்க சொல்றதுக்கு எதிராக நம்மள்ட்ட ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆதாரத்தை வச்சு நம்ம பேசலாமே தவிர அவதூறா வேற எதுவும் பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட இமேஜை நம்ம கெடுத்துக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கும் போது வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டுறாங்க. இப்போ நம்ம புஷி என்ன இருக்காருல்ல, அவர் வந்து அந்த பலூன் விஷயத்துக்கு பேசும்போது வந்து கண்டது போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு கண்டது இன்னைக்கு கூட ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்னா பார்க்கல. அது மாதிரி இது பண்ணும்போது கொஞ்சம் அதுதான் நான் சொல்றேன். அதுதான் இப்ப நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறது ஓகேதான். நானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது தான், இல்லைன்னு நான் சொல்லல. நம்ம வந்து இப்படி எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்பட கூடாதுன்ற. நம்ம ஒரு சில மெயின் மீடியாவில இருக்கிறவங்களை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க சொல்ல வரதை மட்டும் நம்ம கேட்டுக்கணுமே தவிர அவங்க சொல்றதுல ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கா, நம்ம சைட்ல இது நடந்திருக்கு, அதையே அவங்க தப்பா திரிக்கும் போது நம்ம அதுக்கு எதிராக அந்த சாட்சியை வச்சு பேசணுமே தவிர அபியூஸ் வேர்ட்ஸோ இல்ல வேற ஏதோ வச்சோ இல்ல போன் பண்ணி மிரட்டுறது, இதெல்லாம் டிஎம்கே காரம் பண்றது. அவங்க பண்ற வேலையை நம்ம பண்ண வேணாம். அது கூட இப்ப இடையில நடந்திருக்கு போல, மிரட்டல் விட்டுருக்காங்க, அத கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அந்த மீடியா நம்ம போய் சிக்க வேணான்ற. உங்களுக்கு அது பிடிக்குதா இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. தளபதி சொன்ன மாதிரிதான், அவரோட வாழ்க்கையில பார்க்காத நெகட்டிவிட்டியா, இக்னோர் நெகட்டிவிட்டி. அந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண தளபதி வாழ்க்கையில மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு நெகட்டிவிட்டியை சந்திக்காமலாம் வந்திருக்க மாட்டீங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் தளபதி எடுத்துக்கிறோம் தவிர இங்க இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஒரு அசிங்கமோ இல்ல ஒரு இதுவோ பட்டு அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி நம்ம வந்திருப்போம். அதையே எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்குவோம்னு சொல்றேன். எவ்வளவோ நம்ம அசிங்கப்பட்டிருப்போம், எதோ விஷயத்துலயும் நம்ம இது பண்ணிருப்போம். இந்த இடத்துல நம்ம கழகத்தோட பேரை நம்ம காப்பாத்தணும்னா நம்மளோட வேர்டிங்ஸை நம்ம பார்த்து யூஸ் பண்ணா மட்டும்தான் இது பண்ண முடியும். கண்டிப்பா. இப்ப தளபதி தான் தலைவர்னா கூட இங்க உள்ள அடிமட்ட தொண்டன், கடைசி தொண்டன் வரைக்கும் அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து செய்யும் போதுதான் அந்த இயக்கம் வந்து நல்லபடியா போய் சேரும். ஒருத்தவங்க அதை தவறுனா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண், அதை நான் பேச விரும்பல, அந்த பெண் வந்து நமக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஆனா நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட
அதை பெருசா பூதகரமா மீடியா வந்து சித்தரிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கும்போது வந்து நம்ம அதை வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குற அந்த கமெண்ட்லயும் வந்து ஒரு ஒழுங்க கடைபிடிக்கணும். நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்களா, ஏன் இந்த மாதிரி வந்து தவறான வதந்திகளை சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும். அது ஒரு டிசிப்ளினா ஒரு டீசென்ட்டா ஒரு அப்ரோச் பண்ணலாம் நம்ம, அது தப்பே கிடையாது. அவங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த கருத்துக்கு ஏதாவது நம்ம கருத்தாதான் நம்ம வெளியிடணுமே தவிர அபியூஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் இதுதான். ஏன்னா அவங்க வந்து நம்மள மட்டும் பண்ணல, அவங்க எல்லா கட்சியும் ஒருத்தரை கூட விடாம பண்றாங்க. அவங்க எதுக்கோ சப்போர்ட் பண்றாங்க, எதுக்கோ சப்போர்ட் பண்ணலாம், அதுக்கு நான் வரல. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஓப்பன் அப்பா அவங்க வந்து எல்லாத்தையும் வீடியோவும் மேக் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த கால் பேசி கூட போட்டிருக்காங்க வீடியோ, ப்ரோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. சோ அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாம அவன் அரசியல் என்ன ப்ரோ பண்ண முடியும்? இப்ப அண்ணாமலைக்கு படிப்பறிவு இருக்கு, இவங்க எல்லாம் அரசியல் நல்லா இது பண்ண முடியும். விஜய்க்கு என்ன பண்ண முடியும்? அப்புறம் எதுக்குடா அண்ணாமலையை தூக்குனீங்க? மோடிக்கு என்னடா படிப்பறிவு இருக்கு? மோடிக்கு என்ன மோடிக்கு என்னடா படிப்பறிவு இருக்கு? ராஜினாமா பண்ண சொல்றாரு. படிக்கலனாலும் ஆரம்பத்துல அப்போ மூடிட்டு போடா, அப்போ மூடிட்டு போ. அவருக்கு என்ன படிப்பறிவு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அமித்ஷாக்கு என்னடா படிப்பறிவு இருக்கு? எதுக்குடா ரெண்டு பேரும் வச்சிட்டு இருக்கீங்க? நடிகர் தான், நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். உங்க அப்பா முதலமைச்சரே பொலிட்டிக்ஸ் வித் ஆக்டர்னு போட்டிருப்பாங்க. நீ கூகுள்ல சர்ச் பண்ணு, சாட்ஜிபிடில சர்ச் பண்ணு, குரூக்ல சர்ச் பண்ணு, எல்லாத்தையும் சர்ச் பண்ணு. உங்க அப்பா முதலமைச்சரே நடிகர் தான். சரியா? உங்க அப்பா என்ன பிரஸ் மீட்டை பேஸ் பண்ணாரு? உங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க அப்பா என்ன பண்ணாரு? உங்க அண்ணன் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தெரிச்சு ஓடுறாரு. ஒரு கேள்வி கேட்டோட அப்படியே தெரிச்சு ஓடுறாரு. ஓட்ட பந்தயம் நடத்தணும்னா உங்க அண்ணனுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் சேர்த்து நடத்தணும். யார் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க, யார் லாஸ்ட் வருவாங்கன்னு பாக்குறது. முடிஞ்சா ஓப்பனா வந்து பேசுறா. முடிஞ்சா சரி பரவாயில்ல, வந்து ஓப்பனா வந்து பேசுறா. அதான் தெரியாம தானே நாங்க பேசிட்டு இருக்கோம். ஓப்பனா வந்து பேசுறா. கட்சியே இப்ப காலியா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. எத்தனை பேருடா தமிழ்நாட்டுல டிவிக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும்? ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளில வர சொல்றா. ஏய், 100ல 80 பேருக்கு தெரியும்டா. சரியா? நீ சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காத, போ அந்த பக்கமா போய் ஓரமா உட்காரு போ. சரியா? நான் பாஜகனா இருந்தாலும் உண்மை வந்து இன்னைக்கு திமுக தான் ஜெயிக்க போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். சரியா? சரி பாக்கலாம். களத்துல நீங்களாம் ஆளே கிடையாது. 2026ல பாக்கலாம்டா. 2026ல பாக்கலாம், பாத்துட்டு பேசலாம். லியோ 2 தான். டிஎம்கே பிஜேபி ரெண்டு கூட்டு கலவணிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். பாக்கலாம். அப்படித்தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மீடியால, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். விஜயகாந்தே மக்கள் ஏத்துக்கல, இவங்க எல்லாம் ஒரு ஆளுண்டு வராங்க. நீங்க சித்தரிச்சதுனால அவரை வந்து காலி பண்ணீங்க. அவருக்கு இல்லாத ஸ்ட்ரென்த், மீடியா பவர். எங்க கிட்ட வந்து சோசியல் மீடியா பவர் இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, போட்டு பாத்துக்கலாம். உசி ஆனந்தவே உட்காந்து கட்சி தலைவரா வச்சிருக்காங்க. அந்த ஆளுக்கு இப்ப இங்கிலீஷ் தெரியுமா ஃபர்ஸ்ட் பேச? முடிஞ்சா அவரை வாங்கி காட்டுங்க. எவ்வளவோ காசு செலவு பண்ணுங்க, கோடியா வச்சிருக்கீங்கல்ல, முடிஞ்சா அவரை வாங்கிக்கணும். எங்களோட கேண்டிடேட்ல ஒருத்தவங்கள வாங்கி காட்டுங்கடா முடிஞ்சா. நாங்க எதுக்குடா பேர் சொல்லி சொல்றேன். முடிஞ்சா வாங்கி காட்ட முடியுமா? எங்க கட்சி படிச்சவங்கள தான்டா நாங்க வச்சுப்போம். நாங்க என்ன உங்களை? அவங்க எல்லாம் படிச்சவங்கடா. எல்லாம் வந்து 2-3 கிராஜுவேட் வச்சிருக்காங்க, 2-3 டிகிரி வச்சிருக்காங்க. நாங்களும் வந்து காலேஜா இருக்கும். ஏன்டாடி நீ வந்தா ஸ்பேஸே பக் ஆகுதுன்னா குடுக்காம இருந்தேன். எதுக்கு ஐடியா மாத்தி வர? இந்த பொழப்புக்கு வேற லியோ 2 தான்டா அடுத்து. முலில் லியோ. சரிடா. ரஜினியை பார்த்து பயந்து சினிமா விட்டு ஓடுனீங்க. இப்ப அடுத்து எங்க அண்ணாமலையை பார்த்து ஓட போறீங்கடா. நீ வந்தாலே ஸ்பேஸ் பக் ஆகுறா, எதுக்குடா வர? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரஜினி ரசிகர்கள் கபிலன் ஞாபகம் இருக்காடா? உங்களை ஓட விட்டாரு. இன்னைக்கு நான் ஓட விடுறேன் உங்களை அரசியல்ல. ஃபர்ஸ்ட் மறைமுகமா இப்படி இருக்காம வெளில வந்து பேசுறா. மைக் குடுக்குறோம், வாங்கடா. நீ உன் போட்டோ போட்டு ஒரிஜினல் போட்டோ போட்டு பேசு. ஒரிஜினல் போட்டோடா? என்னோட ஒரிஜினல் போட்டோ நான் போட மாட்டேன். இது நான் தான். முடிஞ்சா என்ன